வர வர இன்ஃபினிக்ஸ் எதையாச்சும் புதுசா பண்ணுன்றதுல வந்து தெளிவா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். 20,000 ரூபாய் பட்ஜெட்ல நோட் 40 அப்படின்ற இந்த ஒரு போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா ஒயர்லெஸ் சார்ஜிங் கொண்டு வந்திருக்காங்க. பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், இன்ஃபினிக்ஸ்னாலே எல்லாரும் காரி துப்புறது, தேவையில்லாத ஆட்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ, பார்க்கவே ப்ளோட்வேர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். அது எல்லாத்தையும் திருப்பி போடுற விதமா எந்த ஒரு ஆட்ஸ் ப்ளோட்வேர்ஸுமே இதுல கிடையாதுன்ற மாதிரி இந்த போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்காக 20,000 ரூபாய் பட்ஜெட்ல இந்த போனை வாங்கலாமா வேணாமா, என்னெல்லாம் இன்னும் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்ல அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ 20,000 ரூபாய் பட்ஜெட்ன்றது எல்லாரோட ஒரு டார்கெட் பட்ஜெட்டா இருக்கும். அந்த இதுக்கு இந்த போன் எப்படி இருக்கு வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அவங்களோட ஜிகு பச்சை கலர்ல நோட் 40 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த 20,000 ரூபாய் பட்ஜெட்ல NFC கொடுத்திருக்காங்க. சவுண்ட் பை JBLன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம்லாம் இருக்கு. அண்ட் ஸ்லைட் டைப்ல ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள 2 பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது பாக்ஸ் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மெயின் பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில என்னெல்லாம் சொன்னமோ அது எல்லாத்தையுமே கொடுத்து தான் வச்சிருக்காங்க. இதுலயும் டாப்ல இந்த போனோட பிரைஸ் டீடைலும் சீல கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணா எடுத்தோனே மொபைல் தான் கொடுத்திருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடுல இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலை டர்ன் ஆன் பண்ணலாம். கொஞ்சம் காம்பாக்டா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒரு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே வச்சிருக்காங்க. ஒரு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், சில ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸ். இந்த கேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன ஐபோனை காப்பி அடிச்ச மாதிரியே இருக்குன்னா அதே மாதிரி மாடல்ல தான் கொடுத்திருக்காங்க. அவங்க மேக் சேஃப்னு சொல்லுவாங்க, இவங்க மேக் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த பேர் டிஃபரெண்டா கொடுக்கணும்ல, அதனால சோ இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். மொபைலோட போட்டு பார்த்தேன், நல்லாவே ஃபிட்டா தான் இருந்தது. நெக்ஸ்ட் போனுக்கான டெம்பர் கிளாஸ் தனியா கொடுத்திருக்காங்க. நீங்க தான் வந்து ஒட்டிக்கணும். நல்லா தொடச்சிட்டு ஒட்டினீங்கன்னா நீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதை தவிர தனியா ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்ல மேக் பேட் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மலா இந்த போனை ஒயர்லெஸ் மூலியமா சார்ஜ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் இதுக்கான யூசர் மேனுவல் பார்க்கவே ரொம்ப குட்டியா டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பாக்ஸ் வந்துட்டு கண்டிப்பா நீங்க வாங்கும் போதும் இந்த கூட இருக்கக்கூடிய ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடோட வருமா வராதான்ற டீடைல் எல்லாம் வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். மொபைலோட லுக் எடுத்துக்கிட்டோம்னா பேக் சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளாட் டிசைன்ல தான் கொடுத்திருக்காங்க. பேக் சைடும் சரி, சைடு ஃப்ரேமும் சரி பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. பேக் சைடு பார்க்கிறதுக்கு மேட் ஃபினிஷ்ல லைட்டா ஒரு கிளாசி ஃபீல் வந்து கொடுக்குது. பார்க்கிறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம கையில இருக்கிறது பிளாக் கலர் இருக்கு. இதுலயே டைட்டன் கோல்ட் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது டிசைனை பத்தி பேசும்போது இதுல புதுசா ஹாலோ லைட் ட்ரை பண்ணிருக்காங்க. நார்மலா இந்த ஃபிளாஷ் லைட் ரிங்குக்குள்ள பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு டிஸ்க் மாதிரி இருக்குல்ல, அந்த டிஸ்க்ல வந்துட்டு கொஞ்சம் வந்து டிஃபரெண்டா லைட் எரியற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. இந்த லைட்டை ஃபுல்லாவே வந்து லைட் எஃபெக்ட்ல போயிட்டு நம்ம கஸ்டமைஸும் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லைட் க்ளோ ஆகும்போது ஆப்பிளோட சிரி ஆக்டிவேட் பண்ணா ஒரு லைட் க்ளோ ஆகும். அதே மாதிரி பேட்டர்ன்லயே தான் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன நிறைய இடத்துல ஆப்பிளோட வாசம் வீசுதுன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இன்கமிங் கால், நோட்டிபிகேஷன், சார்ஜ் போடுறீங்க, கேம் பிளே பண்றீங்க, மியூசிக், மொபைலை ஸ்டார்ட் பண்ணும்போது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணும் போதெல்லாம் இந்த லைட் க்ளோ ஆகிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சப்போஸ் தலைகளை திருப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னா நோட் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டாவே ட்ரை பண்ணிருக்காங்க இவங்களோட இந்த நோட் சீரிஸ்ல. கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண நல்லா இருக்கான்னு பார்க்கும்போது 7.91 mm திக்னஸும் 185 கிராம் வெயிட் வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட் நல்லாவே கம்மியா இருக்கு. வெயிட் பேலன்ஸுமே பெட்டரா இருக்கு. ஆனா கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. ரீசன் பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்துட்டு நல்ல பிளாட்டா கொடுத்திருக்கனால கையில ஹோல்டு பண்ணும்போது லைட்டா அந்த அறுக்கிற மாதிரியான ஃபீல் லைட்டா கொடுக்க தான் செய்யுது. பட் இது லைட்டா கொஞ்சம் வந்து கர்வ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் நீங்க அதே கேஸ் போட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது அது பெரிய லெவல்ல டிஸ்டர்பன்ஸா இல்ல. ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சோம் அப்படின்னா ஸ்மெட்ஜஸ்லாம் படவே இல்ல. பேக் சைடுல இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணோம்ல, அந்த இம்ப்ரெஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டில் நான் 2-3 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அந்த இது போகாம அப்படியே தான் இருக்கு. மற்ற பிராண்டோட மொபைல் எல்லாம் இந்த மாதிரி நம்ம பீல் பண்ணி எடுத்தாலும் கூட அந்த இடம் நார்மலா தான் இருக்கும். இது கொஞ்சம் அப்படியே ஹைலைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இது மாறுறதுக்கு இன்னொரு வாரம் 2 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். இது வராம கொஞ்சம் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் அதை தாண்டி இந்த ஹோலா லைட் கொடுத்ததா இருக்கட்டும், பேக் சைட் டிசைனா இருக்கட்டும், இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் இதுல IP53 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பெருசா IP ரேட்டிங்கா கன்சிடர் பண்ணாதீங்க. தெரியாம அங்கங்க தண்ணி லைட்டா பட்டுருது அப்படின்னா தொடச்சுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில போடாம பாத்துக்கங்க மொபைல. இதோட டிஸ்பிளே என்னை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வரக்கூடிய மொபைல்ல 6.78 inch Full HD Plus AMOLED டிஸ்பிளே, 10-bit டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. ரிஃப்ரெஷ் ரேட் நீங்க ஆட்டோ செலக்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 60 Hz, 90 Hz, 120 Hz மூவ் ஆகிறத என்னால பார்க்க முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி இதுல HDR10+ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. PWM டிம்மிங் பொறுத்த வரைக்கும் 2160 Hz ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க.
சொல்றாங்க. ஸோ லோ லைட்ல எல்லாம் கொஞ்சம் மொபைல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்ணுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாவே இருக்கும். ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோவே பாத்தீங்கன்னா 93.80% கொடுத்திருக்கனால பாக்குறதுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே நல்லாவே வந்து கொடுக்குது. பெசல்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல மினிமம் பெசல்ஸா தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1300 நெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட யூஸ் பண்ணி பார்த்தேன், டிஸ்பிளே நல்லாவே பிரைட்டா இருக்கு. ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் NEG ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல கொரில்லா கிளாஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து யூஸ் பண்ணல. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே சமயம் நீங்க யூடியூப்ல 4K வீடியோ பார்க்கணும், இல்லாட்டி 4K மூவிஸ் வச்சிருக்கீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதுல வியூ பண்ண முடியாது. ஏன்னா ப்ராசஸர்லயே உங்களுக்கு 4K சப்போர்ட் வந்து கிடையாது. அண்ட் அதை தாண்டி 2K வீடியோஸ் நீங்க பார்க்கணும், 2Kல டவுன்லோட் பண்ணி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் 2K வரைக்கும் பார்க்கலாம். செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா தான் இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடுல ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 2 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. 14 5G பேண்ட் சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடிய இயர் பீஸ்மே ஸ்பீக்கரா ஒர்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஸ்லாட்டுமே பாத்தீங்கன்னா டாப்ல ஓபன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடை கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் சைடுல வால்யூம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இதனால அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் பெஸ்டா நம்ம காதுல வந்து கேட்கல. அண்ட் இதுல டால்பி அட்மோஸ் இந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே கொடுக்கல. பட் JBL வந்து சவுண்ட் டியூனிங் வந்து பண்ணிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க, எதுவும் நமக்கு வந்து தெரியல இருக்கிற மாதிரி. அந்த டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட டிவியா இருக்கட்டும் இல்ல AC இந்த மாதிரிலாம் கூட நீங்க ரிமோட் இல்லாம இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர்க்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போன்ல ஒரு குறையா இருக்கிறது, பட்ஜெட் செக்மெண்ட்ல 2 விஷயம் ரிமூவ் பண்ணவே கூடாது. ஒன்னு SD கார்டு கண்டிப்பா இருக்கணும், இன்னொன்னு 3.5 ஆடியோ ஜாக் இருக்கணும். SD கார்டை கொடுத்துட்டாங்க, பட் 3.5 ஆடியோ ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா இருக்கிற போன்ல தான் ரிமூவ் பண்றாங்க, இடம் இல்ல அது இதுன்றாங்க. இவங்களுக்கு என்ன வந்துச்சு, இதை தூக்கி இருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் தோணுது எனக்கு. நெக்ஸ்ட் OSக்கு வந்தோம் அப்படின்னா இவங்களோட XOS 14 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்துருக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ கம்மியா இருக்கே அப்படின்னா, ஆமா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு சில பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா சாம்சங் மாதிரிலாம் வந்துட்டு 3 வருஷமே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்லாம் இந்த பிரைஸ் ரேஞ்ச் கொடுக்குறாங்க. இவங்களும் அது மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஆல்ரெடி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா இந்த தேவையில்லாத ஆட்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸை வந்து டோட்டலா ரிமூவ் பண்ற விஷயம். ஸோ நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பேசிக்கா என்னெல்லாம் ஆப் இருக்குமோ அதை தவிர வேற எந்த ஆப்மே வந்து கொடுக்கல. இவங்களோட ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதுபடி பார்க்கும்போது ரியலாவே நல்ல மூவ்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா ரியல்மி அந்த கலர் OS அந்த சைடு உள்ளவங்க எல்லாம் இதை கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அவங்களோட போன்ஸுக்கு அவங்க பண்ணாத வரைக்கும் இவங்களுக்கு நல்லா பெட்டரா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆட் ஆன் ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட்ல NFC கொடுத்தது எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் அதை தாண்டி இந்த NFC எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க, பண்ணல இல்ல ப்ரோ இதுல இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, இந்த NFC வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணா. அந்த கேமரா அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 2.2 ஓட வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சென்சார் அப்படின்றத எதுவும் வந்து மென்ஷன் பண்ணல. பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்பச்சர் வேல்யூ 1.75 ஓட கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்னு சும்மா கணக்கு காட்டுறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2K 30 FPS 1080p 60 FPS 30 FPS ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமராலையுமே எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இவங்க 20Kக்கு நிறைய விஷயம் பெஸ்டா கொடுத்தாலும் கேமரா அப்படின்னு வரும்போது இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது தான் இருக்கு. அது நார்மலா இந்த போட்டோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் மோட்டோல எல்லாம் பாத்தீங்கன்னா இதே 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு OS சப்போர்ட்டோட எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயமே இதுல வந்து மிஸ் ஆகுறது எனக்கு ஒரு குறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓவரால் கேமரா அவுட்புட் பார்க்கும்போது ஆவரேஜா இருக்கு. அண்ட் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு வரும்போது தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு ஹைலைட்டான விஷயமும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் இது பெஸ்டா ஒஸ்டா அதை பத்தியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேட்டரி கெபாசிட்டி 5000 mAh கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா நீங்க வந்து சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு உங்க போன் பேட்டரி சார்ஜ் ஆகணுமா இல்ல பேட்டரி சார்ஜ் ஆகாம டைரக்டா டிவைஸ்க்கு பவர் போகணுமா அப்படின்றத நீங்களே வந்து டிசைட் பண்ற மாதிரி இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா நார்மலா நீங்க கேம் பிளே எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னும் போது அதே நேரமும் பேட்டரியும் சார்ஜ் ஆகுது அப்படின்னா மொபைல் ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பேட்டரி சார்ஜ் ஏறதுனால ஆகிற ஹீட்டை ஸ்டாப் பண்றதுக்காக பைபாஸ் சார்ஜிங் பண்ணி உங்களுக்கு போனுக்கு வந்து பவர் கொடுத்துருவாங்க. நீங்க எப்பயும் போல கண்டினியூவா பிளே பண்ணிட்டே இருக்கலாம் கேம் வந்துட்டு. பட் இந்த போனுக்கு இது வந்து சூட்டபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது கேமிங் மொபைலே கிடையாது. இது
இதுக்கு சூட்டபிள் இல்லை, பட் சில இடத்துல இந்த ஆப்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா பேட்டரி லைஃப் கிடைக்குது. நல்லாவே பேட்டரி மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா X1 சிப் அப்படின்னு சொல்லி தனி ஒரு சிப்பும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க பவர் மேனேஜ்மெண்ட்டுக்காகவே. அது நல்லாவே ஒர்க் ஆகிறத நோட் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் இதுல ஹைலைட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தது தான். அந்த பேடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட் சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா மொபைல மேல வச்சீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகுற மாதிரி இருக்கு. ஐபோன்ல கொடுக்குற மாதிரியே மேக்ஸ் சேஃபோட கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு மேக்னெட்ல வந்துட்டு இந்த சார்ஜிங் பேட் வந்து நல்லாவே கிரிப்பா பிடிச்சிக்குது. நீங்க கேஸ் போட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா நார்மலா இப்படி கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணாலே பேக் சைட்ல ஒயர்லெஸ் சார்ஜிங் ஏறுற மாதிரி இருக்கு. ஆனா அதே சமயம் நீங்க டைரக்டா போன்லயே வந்துட்டு வைக்கிறீங்க அப்படின்னா நார்மல் எப்படி நமக்கு ஒரு ஒயர்லெஸ் பேட்ல வந்து கனெக்ட் ஆகி நமக்கு ஒயர்லெஸ்ல சார்ஜ் ஆகுதோ அந்த மாதிரி தான் சார்ஜ் ஆகுது. எடுக்கிறோம் அப்படின்னும் போது மேக்னெட் வந்து அந்த அளவுக்கு கிரிப்பா இல்ல, ஜஸ்ட் லைட்டா நகராம ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு தான் அந்த மேக்னெட் கிரிப் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்தது இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. இதே 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் அவங்க ஃப்ரீயாவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். கொடுக்குறாங்க. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் சேல்ல யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சார்ஜிங் பேட் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிமிடெட் பீரியட் ஆஃபர் மாதிரி. அதுக்கப்புறம் தனியா அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் விற்பாங்களா விற்க மாட்டாங்களான்றது தெரியல. ஆஃபர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்குறீங்க அப்படின்னா செப்பரேட்டா தான் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் எல்லாருக்குமே வந்துட்டு இது 2000 ரூபாய் கொடுத்து வாங்கணுமான்ற மாதிரி தோணுது. அப்படின்ற பட்சத்துல இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சரே பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் வருது. இவ்வளவு மூச்சு வாங்க பேசினாலும் கூட அண்டர் 20K ஒயர்லெஸ் சார்ஜிங் கொண்டு வந்தது நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாம் சார்ஜிங் பேட் இருக்கு அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இயர்பட்ஸ்ல ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படின்னாலுமே இதுல ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்கனால உங்களோட இயர்பட்ஸையுமே இந்த போனை யூஸ் பண்ணியே சார்ஜ் பண்ற மாதிரியும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது MediaTekோட Dimensity 7020 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 16,000 ரூபாய் பட்ஜெட்ல வரக்கூடிய ப்ராசஸர் தான். இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிருக்கனால உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட்னு வரும்போது இந்த ப்ராசஸர் சூட்டபிள் இல்லையோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நார்மலா நீங்க ஒரு லோ கிராஃபிக்ஸ்லயோ இல்ல மிட் கிராஃபிக்ஸ்லயோ வச்சு ப்ளே பண்றீங்க அப்படின்னா ஸ்மூத்தாவே ப்ளே ஆகுது. பெருசா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியும் தெரியல. இல்ல ப்ரோ நான் ஒரு கேமர் கேமிங்காக எனக்கு ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட்ல போன்ஸ் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. பட் டே டு டே யூசேஜுக்கா இருக்கட்டும், நார்மலா அப்பப்ப கேம் ப்ளே பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த போன் நல்லாவே இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா போக்கோ X6 இருக்கட்டும், iQOO Z9, விவோவோட T3 இருக்கலாம். இந்த போன்ஸ் எல்லாம் டார்கெட்டடா பர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்கக்கூடிய போன்ஸ் தான். இதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. கிளியரா ரிவ்யூல பார்த்துட்டு இந்த 3 போன்ல நீங்க வேற போன் கூட சூஸ் பண்ணலாம். ஓவராலா மொபைலை பொறுத்த வரைக்கும் அங்கங்க சில குறைகளோட இந்த போன் இருந்தாலும் கூட ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட் 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுக்குறாங்க இந்த மொபைல. எனக்கு தெரிஞ்சு நீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேல்லேயே வாங்கிருங்க. ஏன்னா இந்த சார்ஜிங் பேடோட கொடுக்கறனால ஓரளவுக்கு இந்த போன் வந்துட்டு சார்ஜிங் பேட்லாம் போட்டு ஒயர்லெஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த லிமிடெட் பீரியட் ஆஃபர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சார்ஜிங் பேட் வராது. அந்த டைம்ல நம்ம வாங்குறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஒன்னு இந்த ப்ராசஸருக்கு பிரைஸை கொஞ்சம் டவுன் பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல எனக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடா கொடுத்திருந்தா ஒரு பெஸ்டா இருந்திருக்கும் தான் தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.